Hello friends, வணக்கம் and welcome to Karthika channel KC Family and Class Special. Hi, happy morning friends. வெள்ளிக்கிழமை vlog ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் பண்றேன். ரொம்பவே early morning-ஆ எந்திரிச்சிட்டேன் நானு. இருட்டாவே இருந்தது. நான் எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு பூஜை சாமானுக்குலாம் மஞ்சள் குங்குமம் வச்சு வாசக்காலுக்குலாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகா கோலம் போட்டுட்டு இருந்தேன். அப்பவே நான் தும்ப ஆரம்பிச்சிட்டேன். கோல்டு நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. தும்பி அப்படியே முகமே ஒரு மாதிரி மொதன்னு ஆயிருச்சு காலையில. ரீசெண்டா இன்ஸ்டாலாம் பார்த்து கொஞ்சம் கோலம் எல்லாம் கத்துக்கிட்டு போட்டிருக்கேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. அழகா இருந்தா எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா என்கரேஜிங்கா இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சு போச்சு. ஷர்வனுக்கு கடகடன் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோம். கிச்சனுக்கு ஓடி போய் கிடுகிடுன்னு கால்ல சக்கரத்தை கட்டிட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான். வெள்ளிக்கிழமைனாலே முக்காவாசி சாம்பார் தாங்க. முருங்கா கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி வைப்போம்ல, அந்த மாதிரி வச்சிருந்தேன். உருளைக்கிழங்க தனியா வேக போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அந்த தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு செய்வோம்ல, அதை செஞ்சு லாஸ்ட்ல அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வறுத்து எடுத்தா சூப்பரா தயாராயிடும். உளுந்துல மினி போண்டாவும் போடலாம் ஷர்வன் குட்டிக்காக அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். கொஞ்சம் பயபக்தியா இன்னைக்கு நிறைய ஸ்பெஷலா சாமி கும்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாம்பாரோட அப்படியே விட்டாச்சு. இந்த போண்டா எண்ணெயில பொரிச்சது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க மம்மின்னு கேட்பான் ஷர்வன். சோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேக் பண்ணிருந்தேன். வெள்ளிக்கிழமைனாலே கொஞ்சம் எங்களுக்கு டைமே பத்தாது. கிச்சன்ல நான் வேலை பார்க்க ஷர்வனை கலப்ப ஜி ஓட அப்படின்னு மாத்தி ஓடி வேலை செய்வோம். ஏன்னா காலையிலேயே பூஜை பண்றோம்ன்றதுனால. சோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ஷர்வன் குட்டியும் பேக் பண்ணி நான் ஸ்கூலுக்கு கிளம்புன்னு அனுப்பி வச்சாச்சு. அடுத்து நம்ம நிலத்துக்கு போறோம். அதை பத்தின விஷயம் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நகை கடையில நான் என்ன வாங்கினேன்னு கேட்கணும்னு சில பேர் வெயிட் பண்ணுவீங்க. சோ அதை நான் நேர்த்தே ஷூட் பண்ணி வச்சிருக்கேன் Thursday அன்னைக்கு. அதை டக்குன்னு பாத்துட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ Thursday அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. அது விஷயமா நான் ரொம்ப பிஸியா இருக்கும். யூஸ்வலி இன்னைக்கு வீடியோ எடுத்தனா அடுத்த நாள் இல்ல அதுக்கு அடுத்த நாள் 2 டேஸ்ல உங்களுக்கு வந்துடும். இவ்வளவு நாள் டிலேல நான் வீடியோ கொடுத்ததே கிடையாது. பட் என்னுடைய வெட்டிங் டே வந்து 3rd-னா நான் 10th அன்னைக்கு லைவ் பண்ணுவான். 11th 12th 13th 14th எனக்கு தெரியல. மினிமம் 10 days டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ டிலே ஆகுறதுனால அடுத்தடுத்து எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு 10 days டிலேல தான் இருக்கும். அதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். இப்போ நான் லைனா ஷூட் பண்ணி வச்சிட போறேன். எடிட் பண்ணி லைனா நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஆனால் 10 days டிலே இருக்கும். அதை நீங்க வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு Thursday அன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வெட்டிங் டே அன்னைக்கு நான் வாங்கின ஜுவல் போட்ட சீட்டு அந்த டீடைல்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன். நகை சீட்டு போட்டு நாங்க ஜுவல் எடுக்கலாம்னு தான் அன்னைக்கு வந்து போயிருந்தோம். நகை சீட்டு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சமான ஜுவல் தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. நாங்க போன அன்னைக்கு எங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 50% செய்கூலி சேதாரம் வந்து ஆஃபர்ல இருந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமான உள்ள நகையை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நெக்லஸ் வந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து 18% செய்கூலி சேதாரம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2 lakhs சீட்டு போட்டிருக்கேன்னா 2 lakhsக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. இந்த 18% அப்படியே தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த நகை வந்து இப்போ 5 lakh rupeesனு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 2 lakh சீட்டு காசை வந்து கழிச்சிருவாங்க. மீதி 3 lakhக்கு மட்டும் அந்த 18% நம்ம பே பண்ண வேண்டி வரும். சோ அந்த மீதி இருக்க 3 lakhக்கு 18% போட்டீங்கன்னா நான் எழுதி வச்சிருக்கேன் 54,000 ரூபாய் அந்த செய்கூலி சேதாரம்னு சொல்லுவாங்க. எனக்கு எக்ஸாக்டா அதெல்லாம் சொல்ல தெரியல, ஜி தான் பாத்துக்குவாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா 54,000 rupees நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி வரும். அன்னைக்கு வந்து 50% ஆஃபர் இருந்துச்சு செய்கூலி சேதாரம்க்கு. சோ 18% இருக்குன்னா அன்னைக்கு 9% மட்டும் அந்த 3 lakhsக்கு நம்ம பே பண்ணா போதும். சோ இன்ஸ்டெட் ஆஃப் 54,000 நான் வந்து 27,000 பே பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால நாங்க வந்து சரி ஓகே இன்னைக்கு வந்து ஆஃபர் இருக்கிறதுனால அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட வெயிட் போட்டு நகை வாங்கிடலாம்னு வாங்கணும். சோ யூஸ்வலா நாங்க சேவிங்ஸ்க்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம். அதுலதான் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதை செலவு பண்ண மாட்டோம். அந்த கார்டை நாங்க வெளில எடுத்துட்டு போக மாட்டோம். இந்த மாதிரி முக்கியமான ஒரு பொருள் வாங்குறதுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போவோம். அன்னைக்கு பிளான் பண்ணி நாங்க எடுத்துட்டு போல. அதனாலதான் அதுக்கப்புறமா ராகேஷ் வந்து ஜாயின் பண்ணாப்ல. அவர் அந்த கார்டு எடுத்துட்டு வந்தாப்ல. கொஞ்சம் என்னோட சேவிங்ஸ் கேஷையும் எடுத்துட்டு வந்தாப்ல. அப்படிதான் நாங்க நகை வாங்கணும். சோ அடுத்தது ஒரு சீட்டுமே ஞாபகார்த்தமா அன்னைய டேட்ல வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் நகை சீட் வந்து பாத்தீங்கன்னா இதுல தெரியும் 3-3ன்னு போட்டிருக்கு பாருங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். அப்புறம் என்ன நகை வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன். எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். இத்தனை வருஷத்துல என் வாழ்க்கையில எனக்கு டார்க் சர்க்கிள்னு வந்ததே இல்லை. பட் இப்ப ரீசெண்டா எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா நியூ ப்ராப்பர்ட்டிக்கு இங்க அங்கன்னு அலையிறது, வேலை விஷயமா இருக்கிறது. கம்மிங் சண்டே நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதெல்லாம் நான் என்னன்னு சொல்றேன். சோ அது விஷயமா அலையிறது போறது வரதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸோ பயங்கர ஸ்ட்ரெஸ்டா அப்படி டயர்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் அது இதெல்லாம் வருது. ஸோ ஒரு குட்டி மசாஜ் எடுத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், வாங்க பார்க்கலாம். நான் இப்போ ஐ மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். இது அகாரா சுப்ரீம் ஐ மசாஜர். இது நம்ம கண்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது. லைட் வெயிட்டாவும் இருக்கு, ஃபோல்டபிளாவும் இருக்கு. யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸிங்க. நல்ல சாஃப்ட் குஷனிங் கொடுத்திருக்காங்க. அட்ஜஸ்டபிள் எலாஸ்டிக் பெல்ட்டும் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் ஐ மசாஜர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் பட்டனை ஷார்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா மோட சேஞ்சும் பண்ணிக்க முடியும். இதுல சாஃப்ட் மோட், ஸ்ட்ராங் மோட், ரிலாக்ஸ் மோட், ஸ்லீப் மோட், வேக்கப் மோட்னு 5 மோட்ஸ் இருக்குங்க.
மேல உள்ள பட்டன் மூலமா கம்ப்ரஷன் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கீழே உள்ள பட்டன் மூலமா ஹீட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சைட்ல இருக்கிற பட்டன் மூலமா வால்யூமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல ப்ளூடூத் பேரிங்கும் இருக்கிறதுனால நம்மளோட மொபைல கூட இந்த டிவைஸோட பேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச சாங்க ஐ மசாஜரை யூஸ் பண்ணும்போது கேட்டுக்கவும் முடியும். இதுலயே டிஃபால்ட் மியூசிக் இருக்கு. அப்படி பிடிக்கலன்னா இந்த மாதிரி நீங்க மொபைல் கூட பேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்க கேட்டுக்கலாம் ஐ மசாஜரை யூஸ் பண்ணும்போது. இது கூடவே யூஎஸ்பி சார்ஜிங் கேபிளும் கொடுத்துறாங்க. இப்படி நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். எப்போ வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆட்டோமேட்டிக்கா 15 மினிட்ஸ்ல ஆட்டோ ஷட் ஆஃப் ஆகிடும். இந்த ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டியும் தராங்க. லூக் வார்ம் ஹீட்டோட இருக்கக்கூடிய இந்த ஐ மசாஜர் மூலியமா நம்மளுடைய ஐ ஸ்ட்ரெயின் அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு மசாஜ் எடுத்தா எப்படி இருக்கும், ரிலாக்ஸிங்கா இருக்கும்ல, அதெல்லாம் நமக்கு போகுது. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மைக்ரேன் தலைவலி எல்லாம் போயிரும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, அதெல்லாம் போகாது. இதனால பார்க்கவே கிளாஸியா சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அந்த ஒயிட் கலர் செம்மையா இருக்கு லுக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து டிராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட, அழகா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்க அழகா உள்ள போட்டு எடுத்துட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாம டிராவல் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ரொம்பவே ரிலாக்ஸிங்காகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் அமேசான்லயே கிடைக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணும்ன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. நகை சீட்டு ஃபர்ஸ்ட் எவ்வளவு போட்டிருக்கோம் அப்படின்னு காமிச்சிடுறேன். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு நகை சீட்டு ஆரம்பிச்சது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இங்க நான் ஏன் விரல் வச்சு மறைச்சிருக்கேன்னா எங்களுடைய அட்ரஸ் அண்ட் போன் நம்பர் அங்க வந்து இருக்கு. அதனால நான் வந்து பர்சனல் டீடைல்ஸ் நான் மறைச்சிருக்கேன். இங்க என் பேர் போட்டிருக்கா, கடையோட சீல் போட்டிருக்கு, அதுலயும் அமௌண்ட் போட்டிருக்கு. கிளியரா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் காட்டுறேன். 20,000 ருபீஸ்க்கு நாங்க சீட்டு போட்டிருக்கோம். இப்ப நாங்க மார்ச் 3 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோமா. இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 3 முடியுது. பட் டிசம்பர் 3 அன்னைக்கு நாங்க இது கட்ட வேண்டி வந்துச்சுன்னா ஜனவரி 3 கம்ப்ளீட்டா அந்த 10 மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். சோ ஜனவரி 3 இருந்து நான் நகை வந்து எடுத்துக்கலாம். சோ 20,000 பே பண்ணா 10 மந்த் ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா 2 lakh rupees. 2 lakh rupeesக்கு அப் டு 18% வரைக்கும் அந்த செய்கூலி சேதாரம் சொல்லுவாங்கல்ல, அது இல்லாம நம்ம நகை எடுத்துக்க முடியும். சோ இந்த மாதிரி சீட்டு போடுறது ஜாய் ஆலுகாஸ்ல எல்லாம் நாங்க ஏன் போடுறோம், இல்ல மற்ற கடைகள் எல்லாம் நாங்க ஏன் போடுறோம், சரவணா ஸ்டோர்ஸ்ல நான் ஏன் போடுறேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து அடுத்து நான் என்ன நகை வாங்க போறேன் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணுவேன். இந்த 20,000 சீட்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன்னு கிடையாது, ஸ்பிளிட் பண்ணி நாங்க 2-3 சீட்டு வந்து போடுவோம். அதுவும் இப்ப வந்து எனக்கு நான் இஎம்ஐ வந்து வீடுக்கு கட்டிட்டு இருந்தோம், நம்மளுடைய ஓன் ஹவுஸ்க்கு. அந்த இஎம்ஐ இப்ப கிடையாது, எனக்கு வீடை வந்து வித்தாச்சு. நம்ம அந்த இஎம்ஐ வந்து 15 இயர்ஸ், நம்ம வந்து 8 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிருக்கோமா, 8 இயர்ஸ் 15 வருஷம் லோனை நாங்க 8 இயர்ஸ்லயே க்ளோஸ் பண்ணோம். அப்ப நாங்க முன்னாடியே கொஞ்சம் காசு சேர்த்து அப்பப்ப நாங்க அமௌண்ட் போய் ப்ரீ க்ளோஸ் பண்ணதுனாலதான் வந்தது. சோ அந்த சேவிங்ஸும் எங்களுக்கு இப்ப கையில காசு இருக்கு. அடுத்து இஎம்ஐ கட்ட வேண்டிய காசும் எங்களுக்கு அப்படியே தான் இருக்கு. அந்த காசை அப்படியே நாங்க வந்து சீட்டு போட்டுடலாமா அப்படின்னு தான் நாங்க பிளான் பண்ணோம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது யூசுவலாவே நாங்க போடக்கூடிய சீட்டு அமௌண்ட் தான். அந்த இஎம்ஐ அமௌண்ட்டுக்கே இன்னொரு சீட்டு எங்களால போட முடியும். சோ அதை வந்து நான் ஒரே சீட்டா நாங்க போட மாட்டோம். நான் எப்படி பிளான் பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் செயின்ஸ் வாங்க போறேன், செய்கூலி சேதாரம் கம்மியா இருக்கக்கூடிய நகை வாங்க போறேன் அப்படின்னாக்கா நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லா கடையிலயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜுவல் வாங்க போறேன். எக்ஸாம்பிள் ஒரு லாங் செயின் வாங்க போறேன்னா, செயின் வந்து கொஞ்சம் ஒரு 10 டிசைன் இருக்குமா இல்ல 20 டிசைன் இருக்குமா, அது எல்லா கடையிலயும் கிடைக்கும். அதை நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கிடுவேன். ஏன்னா எல்லா கடையிலுமே 916 நகை தான் நம்ம வாங்க போறோம். சரவணா ஸ்டோர்ஸ்ல கிராமுக்கு 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து கிராமுக்கு குறைவா அவங்களே கொடுத்துருவாங்க. அதுவும் 916 நகை தான். அண்ட் அங்க வந்து செய்கூலி சேதாரம் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதனால நான் அங்க வந்து சீட்டு போட்டு வாங்குவேன். இதே நான் யூனிக்கான ஜுவல்லரி வாங்க போறேன், இப்ப நான் ஒரு ஜுவல்லரி காமிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு காப்பு வாங்க போறேன், இல்லைன்னா ஒரு கடா வாங்க போறேன், இல்ல நெக் பீஸ் ஏதாவது டிசைனர் பீஸ் நான் வாங்க போறேன், ஒரு டிசைனர் ஹாரம் வாங்க போறேன். அந்த மாதிரி அது யூனிக்கா இருக்கணும், இது வரைக்கும் யாருமே போடாதது இல்ல, என் ஃபேமிலியில யாரும் போடாது இல்ல, நான் கொஞ்சம் யூனிக்கா தெரியற மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா அது எந்த கடையில எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த கடையில நான் சீட்டு போடுவேன். ஏன்னா அந்த மாதிரி டிசைனர் பீஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 15ல இருந்து 20-22 வரைக்கும் கூட செய்கூலி சேதாரம் போயிடும். சோ அப்ப சீட்டு போட்டு வாங்கும் பொழுது நமக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் தள்ளுபடி கிடைக்கும். அப்ப நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இந்த கடையில கொஞ்சம் அந்த கடையில கொஞ்சம் நான் ஸ்பிளிட் பண்ணி டிஃபரெண்டா சீட்டு போடுவேன். என்கிட்ட என்ன நகை இருக்கு, இனிமே நான் என்ன வாங்க போறேன், அதுக்கு செய்கூலி சேதாரம் என்ன இருக்கும், அது எந்த கடையில வாங்கினா லாபமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துதான் நான் பிளான் பண்ணி வாங்குவேன். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த நகையை நான் ஓபன் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி கம்மிங் சண்டே வந்து நம்ம வீட்டுக்கு புதுசா இடம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை போட போறோம், வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ பூமி பூஜைக்காக வீட்டுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. நான் இந்த ஒரு நகையோட சேர்த்து இப்ப நான் வீடியோல இங்க வந்து அட்டாச் பண்றேன். இந்த ரோஸ் கோல்ட் செட் ஜுவல்லும் நான் வாங்கி இருந்தேன். ஏன்னா 50% செய்கூலி சேதாரம் தள்ளுபடி ஆச்சே, வாங்கிக்கலாம் நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்ப வீட்டுல கெஸ்ட் எல்லாம் இருக்கனால, அதாவது எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஏன் ரோஸ் கோல்ட் வாங்கினேன், ஏன் 18 கேரட் கோல்ட் வாங்கினேன், 22 கேரட் கோல்டே வாங்கிருக்கலாம்ல, ஆஃபர்ல வேற இருந்துச்சுல, நீ ஏன் இப்படி பண்ண, கொஞ்சம் எனக்கு போன் பண்ணி கேட்டுருக்கலாம்ல
அப்படின்னு சொல்லி எல்லாருமே, முக்கியமா அப்பா திட்டினாங்க. ஏன்னா நிறைய நேரத்துல நான் கோல்டு ஜுவல் வாங்க போகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன அடிச்சதுன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவேன், அவர் போட்டு விடுவாரு பணம். நான் அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசம் 2 மாசத்துல ஸ்பிளிட் பண்ணி அப்பாவுக்கு திருப்பி அந்த பணத்தை போட்டு விட்டுருவேன். அந்த மாதிரிதான் நாங்க ஜுவல் வாங்குவோம். சோ அப்பா வந்து ரொம்ப திட்டினாங்க. சோ அந்த நகையை வந்து அந்த ரோஸ் கோல்டு நகையை அப்படியே எடுத்து பிரிக்காம உள்ள வச்சுட்டோம். அதை வந்து நாங்க இப்ப எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்டு இப்ப இந்த ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா, அதுக்கு எனக்கு செய்முறை இவங்க எல்லாம் செய்வாங்க. காயினா கொடுத்துருங்க, இல்ல பணமா கொடுத்துருங்க, வேற எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதையும் மேல் கொண்டு போட்டு வேற ஒரு கோல்டு நகையாவே, அதாவது 22 கேரட் கோல்டாவே வாங்கிடலாம், 18 கேரட் கோல்டு இல்லாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். அந்த கோல்டு ஷாப்பிங் விளாகும் தனியா வரும், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய வெட்டிங் டே அன்னைக்கு நான் வாங்கின கோல்டு நகை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது ஃபுல் ஸ்டோன்ல இந்த மாதிரி இருக்கு. இருங்க நான் காட்டுறேன். எல்லாருமே வீட்டுல அழகா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஸ்டோன் வாங்கினதுக்கு காரணம் என்ன நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸ்டோன் நகைனா என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஸோ நிறைய ஸ்டோன் சிரிக்கிறாங்க. ஸோ வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா 4.5 பவுனுக்கு கொஞ்சம் கூடவே வருது. 5 பவுனுக்கு கம்மி, 4.5 பவுனுக்கு கொஞ்சம் கூட. இங்க இந்த கடையில எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த ரிங்ஸா மட்டும் இல்லாம இங்க செயினாவே வருது. இந்த டைமண்ட் ஜுவல்லரி எல்லாம் வாங்கும்பொழுது இங்க இருந்து உங்களுக்கு செயின் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிங்ஸ் வரும். அதே மாதிரியே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து நான் ஏற்கனவே வச்சிருந்தது சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்ல. இந்த நகையை பார்த்து நீங்க நகையை வித்துட்டேன்னு சொன்னீங்களேன்றவங்களும் கிளம்பி வருவாங்க. எல்லா வீடியோவும் பார்த்தாங்கன்னா என் ஸ்டோரி நல்லா தெரியும். நகை வாங்குறது விற்கிறத மட்டும் பார்த்துட்டு வந்து லவன் வயிற்றுச்சல கொட்ட வேண்டியது. எல்லா நகையும் விற்கல, கொஞ்சம் நகை தான் வித்தேன், மீதி நகையை அடமானம் போட்டிருக்கேன், கல்லு வச்சது சுத்தமா விற்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய இந்த நகை SSTன்னு சரவணா ஸ்டோருடைய சீல் எல்லாம் போட்டிருக்கோம் இதுல. அப்புறம் ப்ரமோஷனான்னு கேட்பாங்க. இப்ப நான் சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்ல என்ன கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட காம்படிட்டர் எல்லா நகை கடையும், மற்ற நகை கடையான ஜாயலுக்காஸ் பத்தி நான் பேச முடியாது. ஜாயலுக்காஸ் கடை என்ன கூப்பிட்டு இருந்தாங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் பத்தி பேச முடியாது. நான் காசு போடுறேன், நான் சீட்டு கட்டுறேன், யாருங்க 5 லட்ச ரூபா நகை எல்லாம் தூக்கி இந்தா வச்சுக்கொண்டு கொடுத்துருவாங்க. அவ்வளவு பெரிய ஸ்டாரா நானே பாவமேன்ற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இன்னைக்கு நகை சீட்டு போடுறேன்றாங்க, அடுத்த வருஷம் நகை வாங்கி காமிக்கிறாங்க, வருஷம் வருஷம் இப்படி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப வருஷம் வருஷம் நகை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா? ஒரு சின்ன கால்குலேஷன். ஜி நம்ம கடைக்கு போகும்போதுலாம் ஒருத்தவங்க பாப்போம்ல, ஜி நானும் நகை வாங்கினக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, நானும் வாங்கின கார்த்தி, நானும் வாங்கின கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்கிட்ட ஏற்கனவே ஸ்டோன்ல இருந்துச்சுங்க. இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மாதிரி ஹேங்கிங்கோட இருக்கும். ஸ்டோன்ல என்கிட்ட இவ்வளோ வெயிட்ல புதுசு. இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி தான். இதை கம்பேர் பண்ணும்போது இவன் செம்ம தலைவன், வெயிட் செம்ம வெயிட். இவன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டு வாங்கணும், கழுத்து முழுக்க இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி வந்து இங்க மட்டுமே நிறைய டீடைலிங் இருக்கும். இது அப்படி இல்ல, கழுத்துடைய இந்த சைட்ல இருந்து இது ஃபுல் சைடுக்கு போகுது. இதுக்கு ஹாரம் எக்ஸ்ட்ரா செயின் எதுவுமே தேவையில்லை. இது ஒண்ணுமே கழுத்து முழுக்க அப்படியே நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனாலதான் அவ்வளவு வெயிட்டோ என்னமோ. டோட்டலி இது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்டோன் என் கையை விட்டு போகல, இனிமே இதை கொடுக்க கூடாது, ஆத்திர அவசரத்துக்கு வேணா நம்ம வந்து பிளட்ஜ் பண்ணிக்கலாம், ஆனா வந்துட்டு நம்ம இதை கொடுத்துடக்கூடாதுன்னு தான் நான் பிளான் பண்ணி வாங்கியிருக்கேன். யாருமே நகை வாங்கும் போதே விற்கணும்னு வாங்க மாட்டாங்க. இதுக்கும் 1-2 பேர் கிளம்பி வருவாங்க, நீ வாங்குறன்ற விற்கிறன்ற வாங்குறன்ற விற்கிறன்ட்டு. நான் வாங்குறத மட்டும்தான் இந்த 7-8 வருஷத்துல காமிச்சிருக்கேன். ஒரு 7-8 வருஷம் நம்மள ஒருத்தவங்களை ஃபாலோ பண்றோம்னா 7-8 வருஷத்துல அவங்களுக்கும் வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்ப்பாங்க. டவுன்ஸ் வரும்போது நமக்கு டக்குன்னு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் பண்றதுக்கு தான் நகைங்க வச்சிருக்கோம். படிப்புக்கு உதவும், கல்யாணத்துக்கு உதவும், வீடு வாங்குறதுக்கு உதவும், வீடு கட்டுறதுக்கு உதவும், இல்ல எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து உதவும் அப்படின்றதுக்காக நம்மள பல பேர் சேர்த்து வைக்கிறது. சோ நான் ஃபர்ஸ்ட் டைம் 2 வாட்டி தான் நான் நகை வித்தனே வீடியோ போட்டிருக்கேன். லஜி நம்ம சும்மா சொல்லிருக்கோம். 2 தடவை தான். ஃபர்ஸ்ட் நகையை வித்தேன், பெரிய இடமா வாங்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஏமாந்து போயிட்டு அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வித்த நகையை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு 1400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெயின்ல சிட்டில நாங்க ஒரு இடத்துல இடம் வாங்கிட்டோம். அடுத்தது 2வதா நான் நகை வித்தேன், வீடும் வித்தேன். வீடோ வித்து கொஞ்சம் நகையையும் வித்ததுனாலதான் என்னால 10,000 ஸ்கொயர் ஃபீட் இங்க சிட்டில வாங்க முடிஞ்சது என்னால. சோ 2 வாட்டி தான் நான் நகையை வித்திருக்கேன், 2 வாட்டியும் நான் இடம் வாங்கியிருக்கேன். சும்மா வாங்கி வித்து வீடியோ போடுறதோ கண்டென்ட் தேடுறதோ அது என் வேலை கிடையாது. எல்லா நேரமும் வாங்கி சேமிங்கன்னு தான் சொல்றேன். வித்த 2 வாட்டியுமே 2 வாட்டி 2 இடம் நம்ம வந்து வாங்கினதா காட்டியிருப்போம். ஆமா, இல்ல இந்த வீடியோ நகை வாங்கின வீடியோ மட்டும் வந்து பாத்துட்டு இவ வாங்குவா விப்பான்வாங்க. ஆனா நான் இடம் வாங்கினது, அதை வித்த காசுல நான் இடம் வாங்கினேன் அப்படின்ற ஃபுல் ஸ்டோரியை நான் பார்த்தோம் தெரியும். அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, அவங்க ஏதாவது சொல்லணும் அவ்வளவுதான். ஆமா. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கமிங் சண்டே அன்னைக்கு நம்ம இடத்துல
பூமி பூஜை போட போறோம். எங்களுக்கு நாங்க வந்து கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே குழந்தை பிறந்துட்டானா, அதுக்கு அடுத்த வருஷமே நாங்க கிரக பிரவேசம் பண்ணோமா. அப்ப சின்ன குழந்தை, நான் ஃபீட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த 1 இயர்ல. குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு ஹேண்டில் பண்ணி பெருசா பிரம்மாண்டமெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. சிம்பிளா பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் குழந்தைய வச்சுக்கிட்டு எழுப்பிக்கிட்டு என்னால முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் அது இது. நாங்க ரொம்ப அப்போ வந்து புதுசா கல்யாணம் நடந்தது, எங்களுக்கு தெரியல எதுவுமே அப்போ அந்த 2 இயர்ஸ்ல. உடனே எல்லாம் நடந்தது. சோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கிராண்டா பண்ணல. நாங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு உட்கார்ந்தோன்னு கூட எங்களுக்கு எல்லாம் தெரியல. சோ அந்த கிரக பிரவேசத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு விவரம் தெரியுது, கொஞ்சம் நாங்க மெச்சோர்ட் ஆயிருக்கோம், நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் 30+ ஆயிடுச்சு, கொஞ்சம் எங்களுக்கு வந்து மெச்சோரிட்டி வந்திருக்கு. சோ பார்த்து ஒன்னொன்னுத்தையும் ரசிச்சு செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சோ இந்த ஃபங்க்ஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம்னு இருக்கோம். ஆனா கொஞ்சம் கிராண்டா நல்லா பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் வந்து தேவை. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போது 1 கிராம் தங்கத்துடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 2900 விட கொஞ்சம் காசு கம்மி தான். சொச்சமா நம்ம 2900 வச்சுக்குவோம். இப்ப சேனல் ஆரம்பிச்சு விளையாட்டா 2018ல நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா 8000 தாண்டிடுச்சு. சரிங்களா? சோ சேவிங்ஸ்ன்றது முக்கியம் தான். நான் அன்னைக்கும் சேவிங்ஸ் பத்தி சொன்னேன், இன்னைக்கும் சேவிங்ஸ் பத்தி சொல்றேன். நகையை வாங்கி வச்சீங்கன்னா இன்னைக்கு வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு புள்ளியோட படிப்பப்ப நீங்க கொடுத்துட்டு படிப்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த சேவிங்ஸ் தான் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது இது லொட்டு லொஸ்க்கு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் இதுதான், நான் இந்த மாதிரி சேவிங் பண்றேன், என் குடும்பத்தை இப்படிதான் நடத்துறேன். இந்த மாதிரி தெரியாத பெண்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டுமேன்றதுக்காக நான் காமிக்கிறேன். அப்புறம் என்கிட்ட ஏற்கனவே இந்த கோல்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ல இந்த ஸ்டோன் பார்த்திருப்பீங்க. இது கிராண்டா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறதா இருந்தா பெரிய இயரிங் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த குட்டி இயரிங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு இந்த குட்டி இயரிங். அது கூடவே பேர் பண்ண இந்த ரிங்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது கூட அழகா பேர் ஆயிடுச்சு. இது கூடவே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பவுண்ட்ல கல்லு வச்ச வளையல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு வீடியோல தெரியாம 5ன்னு சொல்லிட்டேன். அடமான வைக்க கடைக்கு பேங்க்ல போகும்போது பேங்க்ல தான் தெரிஞ்சது இது 6 பவுன் வளையலா அப்படின்ட்டு. சோ அது அடமானத்துல இருக்கு. இப்ப நாளைக்கு போயிட்டு அதை கொஞ்சம் மூட்டுட்டு வந்துருவோம். கொஞ்சம் அப்பாட்ட அக்காட்ட காசு வாங்கி மூட்டுட்டு ஃபங்க்ஷன் முடிச்சோன்னா திருப்பி நான் அடமானம் வச்சு அவங்க கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நகை ஏதாவது ஆஃபர் டைம்ல நான் கடைக்கு போறேன், வாங்குறதுக்கு பணம் இடிக்குது அப்படின்னா கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் ரிட்டைர்மெண்ட் ஆன படத்தெல்லாம் FD-ல போட்டு வச்சிருக்காங்க. நாங்க அதெல்லாம் கேட்டு வாங்கலது, அவங்களோடது அவங்க கிட்டே இருக்கட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம். அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேணாம் தான் சொல்லிடுவோம். அந்த மாதிரி வாங்க போகும்போது எங்ககிட்ட ஒரு 2 லட்ச ரூபா சீட் தான் போட்டிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா அப்பாட்ட சொன்னா உடனே எனக்கு ஜிபே பண்ணி விட்டுருவாங்க. நாங்க நகையை வாங்கிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது கடன் மாதிரி அப்பாக்கு கொடுத்துருவோம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்பாட்ட வாங்கிக்கிறது அக்காட்ட வாங்கிக்கிறதுன்னு வாங்கிக்குவோம். நாங்களும் அந்த மாதிரி எங்க ஃபேமிலிக்குள்ள கொடுத்துருக்கோம். சோ இந்த மாதிரி தான் நாங்க ஃபேமிலியா மேனேஜ் பண்றோம். அதனாலதான் அடிக்கடி எனக்கு இந்த ஃபேமிலி கிடைக்க பிளெஸ்டா ஃபீல் பண்றேன், கேசி ஃபேமிலி கிடைக்க பிளெஸ்டா ஃபீல் பண்றேன்னு நான் சொல்றேன். சோ எப்படி நீங்க நகை வாங்குறீங்க, எப்படி நீங்க நகை வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி சீட்டு போட்டு வாங்குறோம். எனக்கு அப்பப்ப கொடுத்து உதவுறதுக்கு ரொட்டேஷனுக்கு அப்பா அக்கா எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படிதான் நான் சேமிக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். உங்கள பல பேர் இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய நகை சேர்க்கணும் அப்படின்னு நான் வந்து விஷயம் சொல்றேன். யாராவது 4-5 பேர் நகை வாங்குனீங்கன்னா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, நிறைய இன்ஸ்டா ரீல்ல பார்த்து கோலம் எல்லாம் போட கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன். அது வருதா இல்லையான்னு தெரியல. சோ அதெல்லாம் போட்டு நாளைக்கு நான் பூஜை எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றத இந்த vlogல அப்படியே கண்டினியூ பண்றேன். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரைடே vlog கண்டினியூ பண்ணலாம். ஷர்வின் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு தலையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு கண்ணுக்கு கொஞ்சம் மைகி எல்லாம் வச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டேன். தும்பிக்கிட்டே இருந்தேன், எனக்கு முடியவே இல்லை. ஆனா உங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். வடை போட்டு எனக்கு வந்து மினி இட்லி வச்சிருக்கேன். ஷர்வின் இட்லி வேணுமான்னு கேட்டேன், தோசை வேணுமான்னு கேட்டேன். ஷர்வின் வந்து தோசை வேணும்னு கேட்டாரு. எனக்கு இன்னைக்கு வடைலாம் போடுற வேலை இருந்தனால ஜி தான் ஊட்டி விட்டாங்க. இன்னைக்கு ஜி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்ன வடையை பத்தியா வடை கடை போட்டலான்னு சொன்னேன். போண்டா கடை போட்டலான்னு சொன்னேன். சூப்பரா போண்டா போடுற. சவுண்டு செமையா இருக்கு. உள்ள மெத்து நல்ல கிறிஸ்பி ஹாமா இருக்கு. கார்த்திகா போண்டா கடை. டீ ஒழுங்கா வராதுன்னு சொன்னேன், சப்பாத்தி வராதுன்னா அது ரெண்டும் எனக்கு நல்லா வருங்க. நான் டீயை போடுறேன், நீ போண்டாவை போடு. டீ கடை ஆரம்பிச்சு. சரி சாப்பிட்டு எங்க போறோம் நாங்க? நம்ம இடத்துக்கு போறோம். இன்னைக்கு என்ன வேலை? இன்னைக்கு வந்து காம்பவுண்ட் முடிச்சிருவாங்க. நடந்துகிட்டு இருக்கு வேலை. சுட சுட ஆவி பறக்க இட்லி, மினி போண்டா. ஓகே அவ்வளவுதான், சாப்பிடலாமா ஜி? சாப்பிடலாம்டா. அழகா சாமி எல்லாம் இன்னைக்கு கும்பிட்டுருக்கேன். வாங்க வெள்ளிக்கிழமை பூஜை காட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு என்ன கார்த்தி வடை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நான் வீடியோல வாய்ஸ் ஓவர்ல கொடுத்துருக்கேன்னு தெரியல, இங்க சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை வடை சுட்டணும்னு தோணுச்சு. கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு. இவ்வளவு பூஜை புனஸ்காரம் நமக்கு மேல இருக்க ஒரு சக்தியை நம்ம வேண்டதுடைய பலாபலன்னு நினைக்கிறேன்.
நான் இந்த சாமி தான் அந்த சாமி தான் சொல்லல, உங்களுக்கு பிடிச்ச எந்த சாமினாலும் நீங்க கும்பிட்டுக்கலாம். நான் ரிலீஜியஸ்க்காக சொல்லல, எந்த மதமா இருந்தாலும் எந்த சாமியா இருந்தாலும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்டுக்கலாம். நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் நமக்கு ஒரு சக்தி கொடுக்கும். ஸோ இன்னும் நல்லா சாமி கும்பிட இன்னும் நல்லா பாசிட்டிவிட்டி நிறைய நடக்கும். அந்த சக்தி எனக்கு வேணும், அதனாலதான் கொஞ்சம் ஸ்பெஷலா இன்னைக்கு செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டோம். வாங்க சாமி அலையை காட்டுறேன். நல்லா அழகா கோலம் போடுறவங்களுக்கு இது கம்மியா தெரியும். எனக்கு என்னமோ கையை சுத்தி சுத்தி போட்டு உடச்சுக்கிறேன் நான். ஏன்னா நான் இந்த மாதிரி கோலம் போட்டதே கிடையாது. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு கோலமே வராது. ஸோ கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மனசுக்கு திருப்தியா இன்னைக்கு அழகா நான் பூஜை பண்ணி முடிச்சேன். என்னுடைய ஃப்ரைடே vlogs மிஸ் பண்றவங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பூஜை அறையை காமிக்கிறேன், சாமி கும்பிட்டுக்கோங்க. ஜீமா இன்னைக்கு என்ன டிஃபன் இவ்வளவு டக்கரா இருக்க போகுது? நீ செஞ்சா எப்பவுமே டக்கர் தான்டா. அந்த டக்கர் இல்லம்மா, இங்க பாருமா, எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா எல்லாம். அது இல்லம்மா, என்னடா விஷயம் அக்கா வீட்ல இருந்து எடுத்து வந்தா ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். சேமியா உப்புமாவும் கார சட்னியும் வந்திருக்கு. அக்கா வீட்ல இருந்து ஷேர் பண்ணி சாப்பிட போறோம். ஆமா, பிரேக்ஃபாஸ்ட். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயும் ப்ரௌன் நான் ப்ரௌன், உன்னுடைய லைட்டர் வெர்ஷன் தான் என்னுடைய. அங்க ரெண்டு பேருமே பாருங்க அழகு பட்டிக்கு ட்ரெஸ்ல தான் ட்வின்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே ட்ரெஸ் என்கிட்டயே இருக்கு. எனக்கு அக்கா இந்த ட்ரெஸ் தான் போடுறான்னு தெரியாது, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் அதே போட்டு இருந்திருப்பேன். எங்க வந்திருக்கோம்? நம்ம லேண்ட் கிட்ட வந்திருக்கோம். நிறைய பேர் பேர்லாம் சஜஸ்ட் பண்ணீங்க. என்னென்ன சொன்னது, KRS அன்பகம்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஷர்வின் பேலஸ் நாங்க சொல்லி சிரிச்சிருந்தோம். ரெண்டு நீங்க பாருங்க கமெண்ட் பாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம். ஷர்வின் பேலஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவனோட பேரையும் இன்க்ளூட் பண்ணலாம், நம்ம பேரை விட்டுறக்கூடாது இல்ல. நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம்ல, நமக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்ம பேரையாவது சொல்லணும்ல. இன்னும் ஏதாவது நல்ல நல்ல பேரு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, சரிங்களா? நம்ம நிலத்தை காட்டுறோம். காம்பவுண்ட் வேலை முடியற ஸ்டேஜ்ல இருக்கு, முடியறதுல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு முடிஞ்சிரும், வாங்க அதை பாக்கலாம். இன்னைக்கு கூட யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹாய், ராகேஷ் வந்திருக்காரு. ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பில்லர்ஸ் எல்லாம் நட்டு வச்சிருந்தாங்க. இது பேர் RCC காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஸோ கீழே வந்து அது என்ன பண்ணுவாங்க சூர்யா, ஜல்லி போடுறது பேர் என்னது? கீழே வந்து கான்கிரீட் போட்டு அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பில்லர்ஸ்லாம் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அது ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லாப்ல உள்ள இறக்குவாங்க. அது லாக் ஆகி கட்சின்னு பிடிச்சிக்கும், மேலே வந்து லாக் பண்ணிட்டுருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டிசைன் இருக்கும், பின்னாடி சைடு வந்து பிளெயினாக இருக்கும். எல்லா சைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர டிசைன் இருக்க மாதிரி வச்சிருக்கோம். எலிவேஷன் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியில் அழகாக இருக்க மாதிரியும் உள்ள சொசரான்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொன்னது, எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. இவர் சொன்னார் வந்தோடனே, அவர்கிட்ட கேட்டு வாங்கி அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். அதானே ஜி? இந்த பக்கம் இந்த டிசைன் இருக்கும், எலிவேஷன்ல இது வெளில இருக்கும், இது வெளில இருக்கும், உள்ள கொஞ்சம் சொரசொரன்னு இருக்கும். அது பூசணும். கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செவல் தெரியாது, நம்ம லைனா செடி போட்டுருவோம். இந்த காம்பவுண்ட் அழகா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னும் பூ போட்டது இப்படி வந்து இப்படி ஒரு ரவுண்டு வந்து அதுல இருந்து இப்படி கொடி மாதிரி போய் இப்படி வளைஞ்சிட்டு அப்படி நிக்கிற மாதிரிலாம் இருந்தது. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், சாதாரணமா அந்த கட்டம் போட்ட மாதிரி இருந்தாலும் நான் வெறும்னே பிளெயின் தான் கேட்டேன். அந்த டிசைனுக்காக அந்த ஸ்லாபோடது அமுங்கிடுமோ, இன்னும் சப்பியாயிடுமோ அந்த டிசைனை கிரேவ், அது என்ன சொல்லுவாங்க, கார்விங் பண்ணுறேன், கிரேவ்ன்ட்டு சாரி, கார்விங் பண்ணும்போது இன்னும் சப்பியாயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்ல இருந்தது. எவ்வளோ டெக்னிக்கலாக யோசிக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கார்த்தினாரு அவரு. சரி ஓகே, பார்க்க கொஞ்சமாவது அழகா இருக்கணும்லன்னாரு. இது வந்து வெளி சைட்லாம் பூசிட்டு பெயிண்ட்லாம் அடிச்சு தர நீர்க்காரு ஜி. ஒயிட் பட்டிலாம் போட்டு நல்லா வெள்ளை கலர் அழகாக பெயிண்ட் அடிச்சு ஒயிட்டா பெயிண்ட் அடிக்கும்போது இடம் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமா தெரியும், வெளிச்சமா தெரியும், பார்க்க பெருசா தெரியும். ஆள் இருக்காங்களா? இந்த இடத்துல ஒரு தண்ணி தொட்டி வந்து வைக்கலாமான்னு பிளான் பண்றோம். தண்ணி தொட்டி குளிக்கலாமா, குளிக்க மாட்டியா? சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கங்க. அப்புறம் பெரிய மனுஷன் மாதிரி இதெல்லாம் முடியாது. இன்னும் ஐம் சாரி, இருந்தா சின்ன பிள்ளை, அவன் என்ன விளையாட்டு, நான்லாம் பரிமாட்டேன் அப்படிலாம் அவன் சொன்னான்னா அவ்வளோதான். நீ வாக்கு கொடுத்துருக்க எல்லாரும் முன்னாடியும். ஹீ இஸ் பேசிக்கலி ஷையா, எங்கள் அக்கா மாதிரி. அப்புறம் வேணான்னு வாழ்க்காங்க. இந்த பூமி பூஜைக்கு தாய் வீட்டு சீர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சீர் கொடுப்பாங்க. அது வாங்குறதுக்காக கடைக்கெல்லாம் போறோம். அது கோல்டு நகையா இருக்கலாம், இல்ல காயினா இருக்கலாம், இல்லனா பூஜை சாமானா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். எங்களுக்குள்ள நாங்க எப்பவுமே பேசிக்குவோம், இவ்வளவு பட்ஜெட்னு சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துருவோம். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ நான் அக்கா எல்லாருமே சேர்ந்து இந்த சீர் வாங்குறதுக்காகனே கடைக்கு போலான்னு இருக்கோம். பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போலான்னு இருக்கோம். அந்த விலாகும் அடுத்து நம்ம சேனல்ல வரும். பூமி பூஜைக்கான தாய் வீட்டு சீர் விலாக் அப்படின்னு வரும், நீங்க அதை பார்க்கலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி
இருந்தேன். இந்த மாதிரி எல்லாருமே பர்சனல்ஸ் ஷேர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஷேர் பண்றதுக்கு ரீசன் என்ன மாதிரி தெரியாத சில பேருக்கு எனக்கு இப்பதான் தெரிஞ்ச சேவிங்ஸ் எல்லாம் பண்றேன், கல்யாணம் புதுசுல தெரியல, அந்த மாதிரி நியூலி மேரிட் கப்பிள்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.